ராதிகா ஒரு பொண்ணாக இருந்துட்டு இவ்வளவு கேவலமாக நடந்துப்பாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா தனத்துக்கு சொந்தமான கதிரேசனை தனக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் தீட்டுன மாதிரியே ஒரு பிளான் பண்ணுறாங்க. பாவம் அந்த சமயத்தில் தான் கதிரேசன் ரொம்ப பாடாப்பட்டுக்கிட்டு இருக்காரு. ஏன்னா ருக்மணி அம்மா கையால் சாப்பாடும் சாப்பிட்டுட்டு வாசுகி கையாலையும் 2 தோசைக்கு மேலேயும் சாப்பிட்டுட்டு அவரால் செமிக்க முடியாமல் ரொம்பவே தள்ளாடிக்கிட்டும் திண்டாடிக்கிட்டும் இருந்தார் இன்னைக்கான எபிசோடில். இதை பார்த்த டக்ளஸ், என்ன மாப்பிள்ள பிரசவத்துக்கு போகிற மாதிரி இப்படி நடந்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு டக்ளஸ் கேட்குறாரு. அதான் மாமா, இந்த மாதிரி நடந்துச்சு. ருக்மணி அம்மா சாப்பாடு சாப்பிட்டதும் இல்லாமல் இப்போ எங்கள் அம்மா கொடுத்த சாப்பாடையும் சாப்பிட்டுட்டு முடியல மாமா, தொண்டை வரைக்கும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கதிரேசன் சொல்லிக்கிட்டு இருக்க சமயத்தில் தான் இந்த ராதிகா என்ன பண்ணுறாங்கன்னா, சரி மாமாவை ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவளுக்கு நம்மளுக்கு தான் மாமா சொந்தம் அப்படின்னு நிரூபித்து காமிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா திட்டம் திட்டுறாங்க. தருணத்தில் தான் ராதிகா சமையல் அறைக்கு போகிறாங்க. போகிறதுக்கு முன்னாடி என்ன நினைக்கிறாங்கன்னா, கண்டிப்பாக கதிரேசன் மாமா இங்கே தான் வருவார். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணலான்னா, கண்டிப்பாக தனக்கும் கதிரேசனுக்கும் இடையில ஏதாவது நெருக்கம் ஏற்பட வாய்ப்பு இருக்கும். அதனால் ஒரு ஃபோட்டோ இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஃபோனில் கேமரா ஆன் பண்ணி ஒரு இடத்துல வச்சிடறாங்க. இப்போ வச்சதுமே என்ன செஞ்சிடறாங்கன்னா, பாம்பு பாம்புன்னு சொல்லி கத்துறாங்க. என்னடா பாம்பு பாம்புன்னு சத்தம் கேட்குதே அப்படின்னு சொல்லிட்டு கதிரேசன் உள்ளே நுழைஞ்சு பார்க்குறாங்க. அப்போ தான் பயந்துக்கிட்டே கதிரேசன் எங்கே பாம்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்க்குறாரு. அந்த தருணத்தில் தான் ராதிகாவுக்கும் கதிரேசனுக்கும் நெருக்கம் ஏற்படுற மாதிரியே ராதிகா கீழே விழுக போகிறாங்க. சரி, ராதிகா கீழே விழுக போகிறாளே, பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கதிரேசன் பிடிச்சிடறாரு. ஆனால் அந்த இடத்துல 2 பேருமே பார்த்துட்டு இருக்க மாதிரியே ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் ஆகிடுது. இவங்க 2 பேரும் இந்த மாதிரி நிற்கிறத பார்த்தா தனத்துக்கு ரொம்பவே ஷாக்காகி போகி நிற்கிறாங்க. ஏன்னா என்னடா இப்படி நிற்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க சமயத்தில் தான் பாவம் கதிரேசன் தனம் தன்னை பார்த்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கவனிக்காமே போயிடுறாரு. இன்னைக்கான எபிசோடு இந்த மாதிரி தாங்க போச்சு. நீ அடுத்த வர எபிசோடு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெடிக்ஷனாக பார்க்கலாம். பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை மறக்காமல் சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. இனி வர எபிசோடில் தனம் என்ன பண்ண போகிறாங்கன்னா, இனிமேல் கதிரேசன் எனக்கு மட்டும்தான், நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு உறுதியோடு இருக்க போகிறாங்க. ஆனால் ராதிகா இதெல்லாம் நான் உடச்சி காமிப்பேன் அப்படின்றதுக்காக தான் இந்த வீட்டில் இருக்காங்க. கண்டிப்பாக தனம் இதை பொறுமையாக ஏற்றுப்பாங்களான்னு பார்த்தா கண்டிப்பாக ஏற்றுக்க போகிறதில்ல. ராதிகாவை வீட்டை விட்டு வெளியே ஓடோட விரட்ட போகிறாங்கன்னே சொல்லலாம். தனத்துக்கிட்ட கதிரேசன் பேச போகிற சமயத்தில் ரொம்பவே கோவமாக இருக்காங்க தனம். அப்படி இருக்கிற சமயத்தில் தான் தனம் கதிரேசன்கிட்ட கேட்க போகிறாங்க. என்ன கேட்பாங்கன்னா, ஏங்க உங்களுக்கு ராதிகா இந்த வீட்டை விட்டு கல்யாணம் பண்ணிட்டு போகிறதுல உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கீங்களா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்க போகிறாங்க. என்னடா தனம் இப்படி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க கதிரேசன். ஓ, ராதிகாவை பிடிச்சதை பார்த்துட்டாங்களோ, அதனால தான் இப்படி கேட்குறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க கதிரேசன். சரி, இனி என்ன செய்ய, இவங்களுக்கு விளக்கம் கொடுக்கணும்னா கண்டிப்பாக ராதிகாவை ஸ்லிப்பாக போகிறான்னு சொல்லி தான் நம்ம பிடிச்சோம். அது எந்த மாதிரி சுச்சுவேஷனில் பிடிச்சோன்றதை கண்டிப்பாக இவங்களுக்கு தெரிய வைக்கணும் அப்படின்னு யோசிக்கிறாரு கதிரேசன். தான் ரூமுக்குள்ளே பாம்பு பாம்புன்னு சொல்லிட்டு கத்த போகிறாரு. கத்துனதுமே எங்கே இருக்குது பாம்பு அப்படின்னு சொல்லிட்டு தனம் பயந்துக்கிட்டு பெட்டில் ஏறி குதிக்க போகிறாங்க. அந்த சமயத்துல இந்த இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயமுறுத்துற போகிறாரு. உடனே தனம் என்ன செஞ்சிருவாங்கன்னா, கதிரேசனாக கட்டிப்பிடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ தான் ராதிகா அந்த பக்கம் வரப்போகிறாங்க. என்னடா திரும்பவும் சவுண்டு கேட்குதா அப்படின்னு சொல்லிட்டு வரப்போகிறாங்க. அப்போ தான் கதிரேசனும் தனமும் கட்டிப்பிடிச்சி இருக்கிறத பார்க்க போகிறாங்க. பார்த்ததுமே என்னோட மாமாவை நீ தொட்டுக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கோவம் வரப்போது, இரு வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இனி உன்னை என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா நினைக்க போகிறாங்க. காலையில் எழுந்ததும் ராதிகா ஃபோட்டோவை ஃப்ரேம் பண்ணி வச்சுட்டு கொண்டு வந்துடுறாங்க ரூமுக்கு. அங்கே பார்த்ததுமே அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு ரொம்பவே ரசித்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்க போகிறாங்க. அந்த சமயத்தில் தான் தனம் பார்க்க போகிறாங்க. ஆனால் கேட்கவும் என்ன உன் கையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா கிட்ட கேட்கவும், ராதிகா கையில் மறைச்சி வச்சுருக்க ஃபோட்டோவை பார்த்துறாங்க தனம். இதை பார்த்ததுமே தனத்துக்கு கோவம் வருது. உனக்கெல்லாம் அசிங்கமாகவே இல்லையா, அது மட்டும் இல்லை கேவலமாக இல்லையா, அடுத்த புருஷன் ஃபோட்டோவை வச்சு நீ பார்த்துக்கிட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கியே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு ராதிகா என்ன பதில் சொல்லுவாங்க, அடுத்தவங்க புருஷனை யார் சொன்னால், என்னோட மாமா ஃபோட்டோவை தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தனத்துக்கிட்ட பதில் பேச போகிறாங்க. இதை கேட்ட தனம் என்ன பதில் சொல்ல போகிறாங்கன்னா, என்னது உனக்கு மாமாவா, சரி உனக்கு மாமாவே இருக்கட்டும், அது கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் உனக்கு மாமா, இப்போவும் உனக்கு மாமாவே இருக்கட்டும், ஆனால் என் கழுத்தில் தாலி கட்டியிருக்காரு, இது அப்போ நான் யார் அப்படின்னு சொல்லிட்டு தனம் கேட்க போகிறாங்க. அப்போ தான் ராதிகா சொல்ல போகிறாங்க, அப்படியா உன் கழுத்தில் இந்த தாலி இருக்கிறனால தான் என்கிட்ட இவ்வளோ கேள்வி கேட்குறியா அப்படின்னு சொல்லி கேட்க போகிறாங்க. இந்த தாலி இருந்தால் தானா இனிமேல் நீ இவ்வளோ பேசுவ அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போகிறாங்க.
கண்டிப்பாக நான் என்னோட மாமாவை கல்யாணம் பண்ணி காமிக்கிறேன் உன் முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு சவால் விட போகிறாங்க. இதை கேட்ட தனம் நீ சும்மா இருப்பாங்களா? கண்டிப்பாக சும்மா இருக்க மாட்டாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. இனி நீ இந்த வீட்டில் இருந்தால் தானே நீ அப்படி நடந்துக்குருவ, கண்டிப்பாக இந்த வீட்டில் உன்னை இருக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தனம் சவால் விட போகிறாங்க. சரி பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா சொல்ல போகிறாங்க. அப்போ தான் என்ன செய்ய போகிறாங்கன்னா தனம் கதிரேசன்ட்ட நடந்த எல்லாத்தையும் சொல்ல போகிறாங்க. அப்போ கதிரேசனுக்கு ரொம்பவே கோபம் வரப்போது. நீ எப்படி ராதிகா உன்னோட வாழ்க்கை வேற அப்படின்னு நான் சொல்லி காமிச்சிட்டேன், நீ திருந்தவே மாட்டேன்னு சொல்லிட்டு நீ இப்படியே நடந்துக்கிட்டு இருந்தால் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லியாச்சு. என்னோட வாழ்க்கையில் தனம் மட்டும்தான், வேற யாரும் வரவும் முடியாது, வரவும் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கதிரேசன் முடிவாக சொல்ல போகிறாரு. நீ இவ்வளோ செஞ்சோம் நான் பேசாமல் அமைதியாக இருக்கேன்னா கண்டிப்பாக அதுக்கு காரணம் எங்கள் அம்மா மட்டும்தான், அதனால தான் அமைதியாக போகிறேன் ராதிகா, இனிமேல் இப்படி இருக்காத அப்படின்னு சொன்னாலும் நீ கேட்க போகிறதில்ல, அதனால் நீ இனிமேல் இந்த வீட்டில் இருக்காத, வீட்டை விட்டு கிளம்பா அப்படின்னு சொல்லிட்டு ராதிகாவை வீட்டை விட்டு வெளியே அனுப்ப போகிறாரு கதிரேசன். அந்த சமயத்தில் வாசிகை என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பாக ராதிகா வீட்டை விட்டு வெளியே அனுப்ப விடுவாங்களா? கண்டிப்பாக விட மாட்டாங்க. அந்த சமயத்தில் தான் வாசிகி, ஏயா கதிரே கொஞ்சம் பொறு, நான் பார்த்துக்கிறேன், ஏதோ ராதிகா சின்ன பிள்ளைத்தனமாக பண்ணுறா, அவளுக்கு சொல்லி புரிய வச்சா கண்டிப்பாக புரிஞ்சுப்பா, அவள் பண்ணது தப்புதாயா, நான் பார்த்து சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாசிகை சொல்ல போகிறாங்க. ஏம்மா ஃபஸ்ட்டு இவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு வழியை பார்க்க சொல்லுங்கள் அவங்க அப்பாவை அப்படின்னு சொல்லிட்டு கதிரேசன் சொல்ல போகிறாரு. இனி வர எபிசோடில் இனி அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது, ராதிகாவோட நிலைமை என்ன, அவள் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவாளா, இனி தனத்தோட வாழ்க்கையில் குறிக்கிட மாட்டாளா அப்படின்றதா இனி வர எபிசோடில் தெரிய போகுது. இந்த மாதிரியான சுவாரஸ்யமான நிகழ்வுலாம் தெரிஞ்சுக்கணும் என்னோட சேனலை மறக்காமல் சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. மீண்டும் சந்திப்போம்.